ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நோடு எம்சியூவில் ப்ராஜெக்ட் பண்ணுறது போது எரர் வரும் தெரியுங்களா? இந்த நோடு எம்சியூ போர்ட்டே காட்டாது. அதனால் அந்த போர்ட் எப்படி காட்டுறது, இதுக்கான டிரைவர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நோடு எம்சியூவை யூஎஸ்பியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. யூஎஸ்பி கேபிள் வந்து டைப் பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. டைப் பி போர்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் டைப் பி போர்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்மளுடைய டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ வந்து டைப் பி கேபிள் கனெக்ட் பண்ணும்போது அது வந்து டேட்டா கேபிளா இல்லை வந்து வெறும் சார்ஜர் கேபிளான்னு பார்த்துக்கோங்க. டேட்டா கேபிள் தான் நம்மளுக்கு தேவைப்படும். டேட்டா கேபிள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய ஆர்டினோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டினோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம போர்ட் ஷோ ஆகுதான்னு பார்க்கலாம். போர்ட்ஸில் வந்து எந்த போர்ட்ஸும் நம்மளுக்கு ஷோ ஆகலை, அதனால் வெளியே வந்துடலாம். விண்டோஸ் எக்ஸ் அழுத்து பாருங்கள். விண்டோஸ் எக்ஸ் அழுத்துனே டிரைவர் மேனேஜர்னு ஒன்று வரும். டிரைவர் மேனேஜரில் போனீங்கன்னா போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். போர்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். போர்ட்ஸில் எந்த போர்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு ஷோ ஆகலை. பாருங்கள், இப்போ வந்து எந்த போர்ட்டுமே ஷோ ஆகலை. ஒரே ஒரு போர்ட் மட்டும் தான் ஷோ ஆகிற மாதிரி இருக்குது. அது நம்ம ESP32 போர்ட் வந்து ஷோ ஆகலை. இப்போ வந்து போர்டு ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கு வந்து டிரைவர் தான் ப்ராப்ளமு. அதனால் டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஏதோ ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு அப்புறமேட்டு CH340 அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு டிரைவர்னு போட்டு விண்டோஸ் லெவல் எந்த நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. கீழே போனீங்கன்னா OEM டிரைவர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். டிரைவர் ஷோ லிங்க்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா, லிங்க்ஸ்னு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 or 3 minutes ஆகும் இது வந்து ஷோ ஆகிறதுக்கு. அதுவும் ஷோ ஆனோடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒன்று இருக்கும். இருங்க, ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, விண்டோஸ் லெவலுக்கானது. இதை வந்து கிளிக் பண்ணி இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜிப் ஃபைலாக தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அந்த ஜிப் ஃபைல் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஜிப்பு அதுக்கான இதுவும் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அது ஒரு டிரைவரும் அதுவும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுத்துக்கான ப்ரௌசர் அந்த இது டைப் பண்ணாமல் நீங்கள் லிங்க் வந்து நான் ரெண்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது லிங்க்கும் தந்திருக்கேன். மறக்காமல் போய் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இது வந்து டிரைவர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். செட்டப்னு இருக்குது பார்த்தீங்களா, செட்டப் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு வந்து இன்ஸ்டால் கொடுக்கலாம். இன்ஸ்டால் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டாலில் வந்துடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிரைவர் ஒன்று வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து செகண்டாக இன்னொரு டிரைவர் இருக்குது, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை திரும்ப நீங்கள் ஏதோ ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கினேன். இந்த ப்ரௌசரில் போய்ட்டு CP210X டிரைவர் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கோங்க. CP210 அப்படின்ற எக்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒன்று வரும். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து டவுன்லோட்ஸ்னு ஒன்று இருக்கும். டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஃபோர்த்தாக ஒரு விண்டோஸ் அப்படி டிரைவர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து நம்ம வந்து டிரைவராக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என் ஃபைல் வந்து ஷோ ஆகுது. இந்த ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 64 பிட் தான் என்னோடது. 64 பிட் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்டால் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து போர்ட் வந்து ஷோ ஆகுதான்னு நம்ம ஆர்டினோ சாஃப்ட்வேரில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரைக் அவுட். இது வந்து நம்மளுடைய நோடு எம்சியூ ப்ராஜெக்ட் வந்து எப்படி பண்ணுறது, இது நோடு எம்சியூ வச்சு ஹோம் ஆட்டோமேஷன் அப்படின்றத ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இல்லை ஐ பட்டனில் தரேன், அது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து போர்ட் ஷோ ஆகுதான்னு பார்க்கலாம். யூஎஸ்பியை ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு இப்போ வந்து போர்ட்ஸில் வந்து 8th போர்ட்டுன்னு காட்டுது. இப்போ வந்து நம்மளுக்கு போர்ட் வந்து ஷோ ஆகுது. இப்போ வந்து 100% இந்த டம்மி ப்ரோக்ராம் வந்து 100% அப்லோட் ஆகுதான்னு பார்க்கலாம்.
100% அப்லோட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து போர்டு வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். பார்க்கலாம் இருங்க. போர்டு வந்து 100% இங்கே வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகுதான்னு பார்க்கலாம். 100% ஆகிடுச்சு. ப்ரோக்ராமும் அப்லோட் ஆகிடுச்சு. டன் அப்லோடிங்னு வருது. இப்போ வந்து நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை போர்டில். இப்போ வந்து போர்டு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ விண்டோஸ் எக்ஸ் அழுத்தி டிரைவர் மேனேஜரில் போய் பார்க்கலாம். டிரைவர் மேனேஜர் போகணும். இப்போ பாருங்கள் போர்ட் வந்து ஒன்று ஷோ ஆகுது பாருங்கள். சிலிகான் லேப்ஸ்ன்னு காட்டி ஒரு போர்ட்ஸ் வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா. இந்த போர்ட் தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகாமிச்சு. இப்போ பாருங்கள் ஷோ ஆகுது. அந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி ஷோ ஆகுது பாருங்கள். இது ஏன் ஷோ ஆகலைன்னா அந்த சிப்புக்கான டிரைவர் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணல. அதனால தான் நம்மளுக்கு வந்து போர்ட் வந்து ஷோ ஆகலை. அதனால தான் டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஷோ ஆகும். அதில் தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். இதில் நம்ம எல்இடி ப்ராஜெக்ட் எப்படி செக் பண்ணுறது, எல்இடி பிளிங்க் ப்ராஜெக்ட் எப்படி செக் பண்ணுறது, அப்புறம் போர்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோவில் போட்டிருக்கேன். ஐ பட்டன்லேயும் தரேன், அதையும் கிளிக் பண்ணி மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த போர்டு இந்த வெர்ஷன் 3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ட்லேயும் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் வெர்ஷன் 2 போர்டும் அதுவும் காட்டுறேன், அதுலேயும் எப்படி ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். 2 போர்டுக்கான உங்களுக்கு டிரைவர்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனை. உங்களுக்கு ஏதாவது போர்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராமில் ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் கிளியர் பண்ணுறோம். அந்த ஆன்லைன் கிளாஸ் கூட எடுக்கிறோம். ஆன்லைனில் நோட் எம்சியூ எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறது, அப்புறம் ஆர்டினோவில் எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் வேணும்னாலும் நம்ம ஆன்லைன் கிளாஸும் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து இது வந்து நோட் எம்சியூ வெர்ஷன் 2 தான். இது வெர்ஷன் 2லேயே நம்மளுக்கு வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் நோட் எம்சியூ. அப்புறமேட்டு அந்த வெர்ஷன் 3லேயும் நம்ம பண்ணியிருக்கோம். ESP8266 அந்த போர்ட்லேயும் பண்ணியிருக்கோம். 2 போர்டும் இருக்குது, 2 போர்ட்லேயும் பண்ணியிருக்கோம். 2 போர்டுக்கான டிரைவர் தான் இது இந்த வீடியோ. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கு எதாவது ப்ராஜெக்ட் பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து கமெண்ட் பண்ணி கிளியர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அது ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நோட் எம்சியூ வீடியோ அண்ட் நோட் எம்சியூவில் வந்து ஜாமர் பண்ணுறது அதை பற்றிலாம் உங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் வந்து அப்டேட்டாக வரும். அதெல்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.